அண்ட் இப்போ நம்மளுக்கு லாகின் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து ஹோம் அப்படின்ற பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணணும். அப்படி லாகின் சக்ஸஸ் ஆகலைன்னா நம்ம வந்து login.php அந்த லாகின் பேஜுக்கு திரும்பி ரீடைரக்ட் பண்ணணும். அண்ட் அந்த ஹோம் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஹெடர் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் செமிகோலன் எண்ட் ஆஃப் த லைன். ஸோ இதுக்குள்ளே வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே நான் வந்து எந்த பேஜை ரீடைரக்ட் பண்ணணுமோ அதை நம்ம எழுத போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் லொக்கேஷன் போடணும். லொக்கேஷன் போட்டு அது ஸ்பெசிஃபை பண்ணணும். லொக்கேஷன் கோலன் வச்சுட்டு home.php. ஓகே, ஸோ இப்போ இந்த ஏரியா இந்த கோட் என்ன பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து லாகின் சக்ஸஸ்ஃபுல் ஆன பிறகு கரெக்டாக இந்த home.php அப்படின்ற பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணிவிடும். அதாவது home.php அப்படின்ற பேஜை நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து சும்மா ஜஸ்ட் பேசிக் HTML கோட்ஸ் எழுதி வச்சுருக்கேன். இதில் வந்து முக்கியமாக logout.php அப்படின்னு ஒரு 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 ஹைப்பர் லிங்க்கில் வந்து அந்த பேஜை ரீடைரக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த லாகவுட் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் இன்னும் சொல்லலை, அது என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து எப்படி ரீடைரக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இதை லாகின் ஆன பிறகு நம்ம ஹோம் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இதேமாரி தான் இது ஜஸ்ட் நான் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். இன்கேஸ் லாகின் ஃபெயில் ஆச்சுன்னா நம்மளுக்கு அதுவே login.phpக்கு நம்மளுக்கு அது ரீடைரக்ட் பண்ணணும். ஸோ login.php ஃபைலுக்கு இது ரீடைரக்ட் பண்ணணும். ஜஸ்ட் நான் சேவ் பண்ணிட்டு இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் நான் லாகின் பேஜை நான் ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். நான் வந்து அட்மின் அப்படின்னு என்னுடைய பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லாகின் கொடுக்குறேன். இது ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய ஹோம் பேஜுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இதுவே நான் தப்பாக கொடுக்குறேன். ஸோ நான் என்னோட காமிக்கிறேன். அட்மின் என்னுடைய பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா home.php அப்படின்ற பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணோம். திஸ் இஸ் ஹோம் பேஜ், யுவர் லாகின் வாஸ் சக்ஸஸ்ஃபுல். அண்ட் நீங்கள் லாக் அவுட் இருக்குது. நான் என்ன லாக் அவுட் பேஜ் இன்னும் செய்யலை, இனிமேல் தான் செய்ய போகிறேன். அண்ட் இப்போ நான் இதை தப்பாக கொடுக்குறேன். ஏதோ ஒன்று கொடுக்குறேன், பாஸ்வேர்ட் தப்பான பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். இப்போ நான் இதை லாகின் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா திரும்பி இது வந்து இந்த லாகின் பேஜுக்கே வந்து ரீடைரக்ட் ஆகி நிற்கிது. ஸோ இது வந்து நமக்கு இப்போ சக்ஸஸ்ஃபுல் ரீடைரக்ட் பண்ணுறது அப்படின்றது. இப்போ நான் இந்த home.php ஃபைலில் வந்து நான் ஒரு கோட் எழுதுறேன். அதாவது நம்ம லாகின் பண்ண உடனே நம்மளுடைய யூசர் நேம் அதில் டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், இங்கே வந்து ஃபஸ்ட்டு நான் என்னோடய PHP ஆரம்பிச்சிக்கிறேன், எண்ட் ஆஃப் த PHP. ஸோ இந்த இடத்துல என்னுடைய ஃபஸ்ட் செஷன் ஆரம்பிக்கணும். எப்போதுமே ஒரு பேஜுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம செஷன் ஆரம்பிக்கிறது நல்லது. அப்போ தான் நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரௌசரில் செஷனை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் இல்லையா நம்ம லாகின் பண்ணும்போது. ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து காமிக்க முடியும். ஸோ அதுக்காக என்ன பண்ணிக்கிறேன், நான் வந்து session_start ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் செமிகோலன். ஓகே, இப்போ செஷனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து என்னுடைய செஷனை நான் எக்கோ பண்ணுறேன். அதாவது நம்ம ஆல்ரெடி யூசர் நேமை வந்து நம்ம செக் லாகினில் கொடுக்குறோம். நம்மளுடைய யூசர் நேமை நம்ம செஷனில் செட் பண்ணுறோம். ஸோ அதே தான் நான் அந்த செட் பண்ண அந்த செஷனை இங்கே வந்து நான் டிஸ்பிளே பண்ணி காமிக்க போகிறேன். அந்த செஷன் நேம் வந்து நம்ம இங்கே சொன்னது தான் மை யூசர் நேம். ஜஸ்ட் நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன் ஸோ தட் எனக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராது. ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே சேவ் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து யூசர் நேம் அப்படின்னு போடுறேன். ஸோ தட் பேஜில் வந்து யூசர் நேம் கோலன் நம்முடைய யூசர் நேம் வரும். நம்ம என்ன யூசர் நேம் வந்து லாகின் பண்ணணுமோ அது வரும். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ என் பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் வந்து என்னுடைய அட்மினை வந்து லாகின் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா யூசர் நேம் அட்மின் வந்துடுச்சு. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்து எப்படி நான் வந்து யூசர் நேமை நம்ம பேஜுக்கு எடுத்துகிட்டு வரது அப்படின்றத பார்த்துட்டோம். எப்படி லாகின் பண்ண உடனே ஒரு பேஜுக்கு அதை ரீடைரக்ட் பண்ணுறது அப்படின்றது இதில் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம்.